Welcome viewers, welcome to mathsmmkmr channel. In the video 11th standard maths chapter 3 trigonometry example 3.12 பார்க்க find the value of sin 765 degree cosecant minus 1410 degree oda value cot minus of 15 pi by 4 இதோட values நம்மள find பண்ண சொல்லிருக்காங்க. நமக்கு வந்து cos sin இதெல்லாம் ரிலேட்டட்ல 0 degree க்கும் 90 degrees 180 degree and 360 degree இது வரைக்கும் தான் நமக்கு அந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து தெரியும். ஸோ அந்த டேபிள் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் 0 டிகிரி 30 45 60 டிகிரின்னு ஃபஸ்ட்டு நம்ம சைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா காசையும் டேனையும் ஞாபகம் வச்சுக்கலாம். 0 1/2 1/√2 √3/2 1 இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா காசுக்கு அப்படியே இது ரிவர்ஸில் எழுத வேண்டியது தான். சைனையும் காசையும் டிவைட் பண்ணால் நமக்கு டேன் கிடச்சிரும். டேன் வேணும்னா 1/cot, சீக்கன் வேணும்னா 1/cos, கொசிக்கன் வேணும்னா 1/sin. ஸோ அதை வச்சு நம்ம 6 ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இருக்கக்கூடியது 360 டிகிரி வரைக்கும் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அண்ட் இங்கே வந்து 90 30 45 இந்த ரேஞ்சில் தான் 90 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எந்த ஃபார்மில் கொண்டு வரணும் அப்படின்னா, இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் வந்து உங்களுக்கு sin 90 டிகிரி ப்ளஸ் டீட்டா வேல்யூ என்ன, sin 90 டிகிரி மைனஸ் டீட்டா, இதே மாதிரி சைனுக்கு காசுக்கு டேனுக்கு காட்டுக்கு கொசிக்கனுக்கு எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறமா 180 டிகிரி ப்ளஸ் டீட்டா 180 டிகிரி மைனஸ் டீட்டா. Similarly for 270 degree plus theta 270 minus 360 plus 360 minus எல்லாத்துக்கும் அந்த டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த டேபிளோடைய வேல்யூ வச்சு தான் நம்ம இதை ஃபைண்ட் பண்ண முடியும். இங்கே 765ல் நமக்கு எத்தனை 360 டிகிரிஸ் இருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணால் தான் நம்ம வந்து இங்கே இந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வச்சு நம்ம வந்து அந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல சைனுக்கு காசுக்கு டேனுக்கு 90 + 90 மைனஸ் 180 + டீட்டா 180 மைனஸ் டீட்டா 270 + 270 மைனஸ் அதே மாதிரி 360 மைனஸ் 360 + டீட்டா இந்த டேபிளர் காலமும் உங்களுடைய புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஷனில் கொண்டு வந்தால் தான் இந்த வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 765 எத்தனை 360 டிகிரிஸ் இருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இங்கே 360 டிகிரி இன்ட்டு 1 அப்படின்னா 360 டிகிரி ஒரு ரொட்டேஷன் ஃபுல் ரொட்டேஷன். 2 360 டிகிரியாக இருந்ததுன்னா நமக்கு 720 டிகிரிஸ் கிடைக்கும். இங்கே என்ன ஆகுது, 720 2 360 ஆகிடுச்சு ப்ளஸ் ஒரு 45 டிகிரிஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபார்மில் 360 ப்ளஸ் இல்லைன்னா 270 ப்ளஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இது 360 இதில் இருக்கா இல்லை வந்து 270 கிட்ட இருக்கா. நான் இப்போ இந்த சைன் 765 டிகிரியை 360 ப்ளஸ் ஒரு ஆங்கிள் வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம இந்த டேபிளை வச்சு அதோடைய வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணலாம். ஸோ நான் 360 × 1 360 360 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 720 வந்துருச்சு. 2 டைம்ஸ் ஆஃப் 360 ஒரு ஃபுல் ரொட்டேஷன் 2 ஃபுல் ரொட்டேஷன் ஆகிடுச்சு. 720 கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு 765 வரும் பாருங்கள். இந்த 765 அப்படின்றத 720 டிகிரி ப்ளஸ் ஒரு 45 டிகிரி 720 டிகிரி கூட ஒரு 45 டிகிரியை நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 765 வரும். இந்த 720ன்றது என்னென்னா 2 டைம்ஸ் ஆஃப் 360. ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னா 360 ப்ளஸ் அப்படின்னு தான் இருக்கும். இந்த 360ன்றது 2 டைம்ஸ்ன்றதை நம்ம எழுதுகிறோம். ஃபஸ்ட்டுக்கு ஒன்றுக்கு சைன் 765 டிகிரி இதை வந்து சைன் 2 டைம்ஸ் 360 டிகிரி 2 தடவை 360யை மல்டிப்ளை பண்ணோன்னா 720 வரும். ப்ளஸ் இது கூட ஒரு 45 டிகிரி நம்ம ஆட் பண்ணும்போது இது சைன் 765 ஆகிடும். இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் 360 நமக்கு சைன் 360 ப்ளஸ் டீட்டா அப்படின்னா அது கூட வேல்யூவை நம்ம வந்து என்னென்னு எழுதலாம். அண்ட் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சைன் 2 டைம்ஸ் ஆஃப் 360 அப்படின்றது என்ன அப்படின்னா 2 டைம்ஸ் 360 ஆகிடுச்சு. அதாவது 2 தடவை ஃபுல் ரொட்டேஷன் ஆகிடுச்சு. அப்போ அதை 360ஆகவே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சைன் 360 ப்ளஸ் டீட்டாவுடைய வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குல்ல, சைன் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு ஒன்றுனா அதை வந்து மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதுவோம். அண்டு சைன் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படின்றத நம்ம வந்து காஸ் டீட்டான்னு எழுதுவோம். இங்கே வந்து நமக்கு ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸில் இருக்கும்போது நம்ம அதுக்கான ஃபார்முலா என்னன்றதை செக் பண்ணணும். இங்கே வந்து என்ன இருக்குது, சைன் ஆஃப் 2 × 360 நான் சைன் 360 டிகிரி ப்ளஸ் டீட்டா இப்படி வந்து கன்சிடர் பண்ணுறேன். இந்த 45க்கு பதிலாக நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம், சைன் 360 ப்ளஸ் டீட்டா சைன் 360 ப்ளஸ் டீட்டான்னு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த 2 டைம்ஸ் ஆஃப் 360ன்றதை இங்கே ஃபுல் ரொட்டேஷன் ஆகிடுச்சு. 2 தடவை ஃபுல் ரொட்டேஷன் ஒரு சர்க்கிள் ஃபுல் ரொட்டேஷன் 360 டிகிரி 2 டைம்ஸ் என்னும்போது நான் ஏதாவது ஒன்றை கன்சிடர் பண்ணலாம். ஃபுல் கன்சிடரேஷனில்
360 டிகிரி வந்து 2 தடவை வரும்போது ஒரே 360 எடுத்துகிட்டு 360 ப்ளஸ் டீட்டான்னு எழுதுகிறேன். சைன் ஆஃப் 360 ப்ளஸ் டீட்டாக்கு பதிலாக நமக்கு 45 டிகிரி இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இந்த டேபிளர் காலம்க்கு வரும். இந்த டேபிளரில் சைனுக்கு 360 ப்ளஸ் டீட்டாக்கு சைன் டீட்டான்னு எழுதலாம். சைன் 360 மைனஸில் இருந்தால் மைனஸ் சைன் டீட்டா, சைன் 360 ப்ளஸ் டீட்டான்றது சைன் டீட்டா. ஸோ சைன் 360 ப்ளஸ் டீட்டாக்கு நம்ம என்ன பண்ணலாம், சைன் டீட்டான்னு எழுதலாம். இங்கே டீட்டாக்கு என்ன இருக்குது, 45 டிகிரி இருக்குது. இப்போ இந்த சைன் 45 டிகிரியோடைய வேல்யூ என்னென்னு இந்த டேபிளர் காலமில் செக் பண்ணணும். இங்கே சைன் 45 டிகிரி என்ன, 1/√2. ஸோ சைன் 765 அப்படின்றது 1/√2ன்றது ஆன்சர். செகண்ட் ஒன் சைன் கொசிக்கன் மைனஸ் 1410 டிகிரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நவ் சிமிலர்லி இப்போ இங்கே 360 into 1 times 2 times போட்டோம், 360 into 3 times and 4 times போட்டு செக் பண்ணிக்கோங்க. 30, 3 6 are 18, remainder 1, 3 3s are 9, plus 1 is 10. ஸோ 3 times of full rotationக்கு 1080 வந்துருச்சு. பட் இங்கே 1400 இருக்குது. ஸோ 360 டிகிரி into 4 times மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 6 4s are 24, remainder 2, 4 3s are 12, 12 plus 2 will become 14. 1414 வந்துருச்சு. நமக்கு 1414 நம்ம வரும்போது இங்கே என்னென்னா 40 + 10 டிகிரின்னு வரும். 10 டிகிரின்னும் போது நம்ம வந்து 10 டிகிரிக்கு நமக்கு இங்கே டேட்டா இல்லை, அதாவது இதுக்கான ஃபார்முலாவுக்கு நமக்கு ஆன்சர் வந்து 10 டிகிரிக்கு இல்லை. ஸோ 3 டைம்ஸ்க்கு நம்ம 1080 டிகிரி இருக்குது. இப்போ இந்த 1410 டிகிரியில் 1080 மைனஸ் பண்ணி பாருங்கள். 11ல் 8 போச்சு அப்படின்னா நமக்கு 3 ஆகிடும். அண்ட் இங்கே என்ன ஆகும், 3 ஆகிடும். ஸோ 8 + 3 will become 11 அண்ட் இங்கே 1 + 1 330 டிகிரி. இந்த கொசிக்கனை 1410வை நம்ம என்ன பண்ணலாம்னா 3 times of 360 டிகிரி ப்ளஸ் 330 டிகிரின்னு எழுதலாம். ரைட், அதுக்கு முன்னாடி கொசிக்கன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். கொசிக்கன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்னன்னு நமக்கு தெரியுமா, தெரியாது. அதுக்கு என்ன, நமக்கு சைன் ஆஃப் மைனஸ் டீட்டானா மைனஸ் சைன் டீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டானா காஸ் டீட்டான்னு தெரியும். கொசிக்கன் ஆஃப் மைனஸ் டீட்டாக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 1/, கொசிக்கன் டீட்டாவோட வேல்யூ 1/, சைன் டீட்டான்னு தெரியுங்களா. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு எழுதலாம். 1/, சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா. சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்ன, மைனஸ் சைன் டீட்டா, மைனஸ் 1/, சைன் டீட்டான்னு எழுதிக்கலாம். இந்த கொசிக்கன் ஆஃப் மைனஸ் டீட்டான்றது மைனஸ் 1 சைன் டீட்டா. மைனஸ் வெளியில் இருக்குது, 1 சைன் டீட்டானா என்ன, கொசிக்கன் டீட்டாவா. அப்போ இங்கே என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் 1 சைன் டீட்டாக்கு கொசிக்கன் டீட்டான்னு எழுதுகிறேன். கொசிக்கன் ஆஃப் மைனஸ் டீட்டாவுடைய வேல்யூ மைனஸ் கொசிக்கன் டீட்டா. அதனால் மைனஸ் கொசிக்கன் ஆஃப் 1410 டிகிரின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் கொசிக்கன் 1410. நம்ம 1410 வரதுக்கு 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 1440 வருது. அப்போது 1440ல் இருந்து இந்த 1410வை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணும்போது நமக்கு 30 டிகிரின்னு வருது. 30 டிகிரிக்கு நமக்கு இந்த இடத்துல வேல்யூ இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன பண்ணலாம், மைனஸ் ஆஃப் கொசிக்கன் 1410வை நமக்கு எப்படி கிடைக்குது, 360யை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1440. அப்போ 4 into 360 டிகிரி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1440 ஆன்சர். இதில் இருந்து ஒரு 30 டிகிரியை நம்ம மைனஸ் பண்ணோன்னா இந்த 1410 கிடைக்கும். இதை வந்து மைனஸ் 30 டிகிரின்னு எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ 4 டைம்ஸ் ஆஃப் 360ன்றது என்ன, ஒரு 360 கணக்கு தான். எல்லாமே ஒரு ஃபுல் ரொட்டேஷன் 4 டைம்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து 360 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு கொசிக்கன் 360 மைனஸ் டீட்டாக்கு என்னன்றது நமக்கு இந்த டேபிளில் இல்லை. நமக்கு என்ன இருக்குது, டேன் வரைக்கும் தான் இருக்குது. டேனில் இருந்து நம்ம இந்த சைனும் காசும் தெரிஞ்சால் மற்ற எல்லா வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஹியர் கொசிக்கன் டீட்டாவை நம்ம என்னென்னு எழுதுவோம், இங்கே மைனஸ் இருக்குது. கொசிக்கன் டீட்டானா 1/, சைன் டீட்டா. அப்போ 1/, சைன் டீட்டா இருக்க இடத்துல மொத்தமாக என்ன இருக்குது, 360 டிகிரி மைனஸ் 30 டிகிரி இருக்குது. ரைட்டுங்களா? மைனஸ் 1/, சைன் 360 மைனஸ் டீட்டா. நான் இந்த இடத்துல சைனுக்கு 360 மைனஸ் டீட்டா, சைனில் 360 மைனஸ் டீட்டானா மைனஸ் சைன் டீட்டா. அப்போ சைன் 360 மைனஸ் டீட்டாக்கு மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதலாம். நான் இங்கே மைனஸ் சைன் டீட்டா, டீட்டாக்கு என்ன 30 டிகிரி இருக்குது. ரைட்டுங்களா? சைன் 360 மைனஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா, மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆனதுக்கப்புறமா 1/, சைன்
30 டிகிரி. இப்போ sin 30 உடைய வேல்யூ என்னன்றதை நம்ம இந்த டேபிளர் காலமில் செக் பண்ணலாம். sin 30க்கு என்ன 1 divided by 2 1 divided by 2 sin 30க்கு 1 divided by 2. இந்த 1 by 2ன்றது மேலே வரும்போது என்ன ஆகும் ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு 2 ஆகிடும். நம்ம எதோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் கொசிகன் minus 1410 டிகிரி உடைய வேல்யூ 2ன்றது ஆன்சர். See in the tabular columns and then இன்னொரு tabular column இந்த pi plus theta pi minus theta pi divided by 2 plus theta இந்த வேல்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை எப்படி ட்ரிக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணி வித்தின் 2 மினிட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு எழுதணும் அப்படின்றத வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணிக்கங்க. பேசிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருப்போம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் வந்து cot minus 15pi divided by 4ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பையோடைய வேல்யூ 180 டிகிரின்னு தெரியும். இப்போ இந்த 180 டிகிரியை 15ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு எலாபரேட்டாக பெருசாக போயிடும். இங்கே நமக்கு ஃபார்முலாவில் இந்த டேபிளர் காலமில் பை பை 2 பை 3π by 2 2π இந்த மாதிரி நம்ம வந்து கன்சிடரேஷனில் அதை கொண்டு வந்துட்டோம்னா இதிலேருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை நான் ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 15π by 4 மட்டும் எடுத்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இங்கே மைனஸ் 15π by 4 இருக்குது. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பரை எதால் மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்க நம்பர் கிடைக்குன்னு பாருங்கள். இங்கே 4 இருக்குது. 4 into 1 4 into 2 4 into 3 4 into 4 மல்டிப்ளை பண்ணும்போது 4 4s are 16 4 5s are நம்பர் 20 ஆகிடுச்சு. நியர்பை ரொம்ப லீஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் என்னன்னு பாருங்கள். கிட்டக்கா 4 4s are 16ங்களா? சரி 4 4s are 16 டைம்ஸ் மேலே பை இருக்குது அந்த பை எழுதிக்கலாம். இந்த 16லேருந்து எதை மைனஸ் பண்ணால் எனக்கு 15π கிடைக்கும்னு பாருங்கள். 16லேருந்து ஒரே ஒரு பை மைனஸ் பண்ணால் நமக்கு 15 வந்துடும். இங்கே எனக்கு மைனஸில் வேணும். ஸோ மைனஸில் வேணும் போது எனக்கு காட் ஆஃப் மைனஸ் டீட்டான்றதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதை பாசிட்டிவாக இருந்ததுன்னா நமக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் வேல்யூ வரும். காட் ஆஃப் மைனஸ் டீட்டாக்கு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். காட் ஆஃப் டீட்டாவை காட் டீட்டா அப்படின்றது 1 divided by tan டீட்டா. அப்போனா 1 divided by tan ஆஃப் மைனஸ் 15π divided by 4ன்னு எழுதிக்கலாங்களா? இப்போ நான் 1 divided by tan ஆஃப் மைனஸ் டீட்டா நமக்கு என்னன்னு வேணும். நமக்கு sin மைனஸ் டீட்டான்றது மைனஸ் sin டீட்டா, sin ஆஃப் மைனஸ் டீட்டான்றது மைனஸ் sin டீட்டா. அதே மாதிரி காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டான்றது காஸ் டீட்டான்னு தெரியும். நமக்கு என்ன வேணும் tan ஆஃப் மைனஸ் டீட்டா வேணும். tan ஆஃப் மைனஸ் டீட்டான்றது என்னன்னு தெரியணும். tan ஆஃப் மைனஸ் டீட்டானா sin ஆஃப் மைனஸ் டீட்டாவையும் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டாவையும் டிவைட் பண்ணணும். இங்கே sin ஆஃப் டீட்டாவையும் காஸ் டீட்டாவையும் நம்ம டிவைட் பண்ணும்போது மைனஸ் sin டீட்டா பை மைனஸ் காஸ் டீட்டா மைனஸ் tan டீட்டான்னு கிடைக்கும். tan ஆஃப் மைனஸ் டீட்டானா என்ன மைனஸ் tan டீட்டா. tan ஆஃப் மைனஸ் டீட்டாவை மைனஸ் tan மைனஸ் ப்ளஸ் 15π டிவைடட் பை 4. அதாவது tan மைனஸ் டீட்டாவை மைனஸ் tan டீட்டான்னு எழுதிக்கலாம். tan மைனஸ் 15π by 4 மைனஸ் tan ப்ளஸ் 15π by 4ன்னு எழுதிக்கிறேன். இதை இன்னும் கிளியராக எழுதுகிறேன். மைனஸ் tan 15π by 4. நவ் இப்போ இது டேனாக மாறிடுச்சு. இந்த 15πக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டிகிரி வைஸில் கொண்டு வரணும். அதாவது π ப்ளஸ் 3π ப்ளஸ் இல்லைனா வந்து 2π மைனஸ் இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ 16π மைனஸ் பைன்னு நம்ம போட்டோம்னா இது 15π ஆகும். அதாவது இந்த 15π by 4 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இந்த மேலே இருக்கக்கூடிய நம்பர் 15ன்றது வரும்னு பாருங்கள். 4 4s are 16 ஆகிடுச்சு. 16πலேருந்து ஒரு பையை மைனஸ் பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும். டிவைடட் விலை இந்த 4 அப்படியே போட்டுக்கும். இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 16π by 4 மைனஸ் π by 4ன்னு எழுதிக்கணும். 4 கேன்சல் 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 4π. இதை எப்படி எழுதலாம் 4π மைனஸ் π by 4ன்னு எழுதலாம். சி 4 into 4 16 16 into π 16π 16πயில் ஒரு பை போச்சுன்னா 15π by 4. இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த 15π by 4க்கு நம்ம என்ன எழுதலாம் 4π மைனஸ் π by 4ன்னு எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை tan முன்னாடி மைனஸ் இருக்குது. இந்த 15π by 4க்கு பதிலாக 4π மைனஸ் π by 4. பைனா என்ன அர்த்தம் 180 டிகிரி ஒரு கம்ப்ளீட்டில் ஒரு பாதி ரொட்டேஷன். 4πனா என்ன அர்த்தம் இப்போ 2πனா 360 டிகிரி 4πனா 2 360 டிகிரி வந்துருச்சு. 2 360 டிகிரிக்கு ஒரு 360 எடுத்தால் நமக்கு போதும். ஸோ நம்ம இது என்னன்னா மைனஸ் ஆஃப் tan π 4πனா
2 360 2 பைனா ஒரு 2 பைனா 360 4 பைனும் போது 2 360 2 360க்கு இங்கே நம்ம முன்னாடி நம்ம 2 360க்கு ஒரு 360 எடுத்தோம். இந்த இடத்துல 4 பைனும் போது 2 360s இருக்குது. 2 360ஸ்க்கு சிம்பிளாக நம்ம 360னே எழுதிக்கலாம். ஸோ அதனால் 4 பைக்கு நம்ம பைன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஈவனில் வரணும். மைனஸ் பை பை 4. நவ் tan பை மைனஸ் தீட்டா வந்துடுச்சிங்களா? இப்போ மைனஸ் tan பை மைனஸ் தீட்டா. பைனா என்ன? 180. 180 மைனஸ் தீட்டாக்கு என்னன்னு பார்க்கணும். ஸோ டேனுக்கு பை மைனஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டான்றது மைனஸ் ஆஃப் tan தீட்டா. tan 180 மைனஸ் தீட்டா பை மைனஸ் தீட்டா. இங்கே பை மைனஸ் தீட்டா தான் நமக்கு இருக்குது ரைட்டுங்களா? பை மைனஸ் பை பை 4னு இருக்குது. tan ஆஃப் பை மைனஸ் தீட்டா பை மைனஸ் தீட்டாக்கு மைனஸ் tan தீட்டான்னு எழுதலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. tan ஆஃப் பை மைனஸ் பை பை 4க்கு மைனஸ் tan தீட்டான்னு எழுதணும். பை மைனஸுக்கு tan தீட்டா இருக்க இடத்துல பை பை 4 இருக்குது. பை பை 4னு எழுதிக்கணும். இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து tan பை பை 4னு எழுதலாம். பைனா என்ன? 180ங்களா? இந்த 180 டிகிரியை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 4s are 4, 4 4s are 16, ரிமைண்டர் 2, 20 ஆகிடுச்சு. 4 5s are 20. 1 டிவைடட் பை tan 45 டிகிரி. tan 45 டிகிரிக்கு என்னன்றதை நம்ம வைட்லி யூஸ்டு டேபிளில் பார்க்கலாம். tan ஆஃப் 45 டிகிரி எப்பவுமே 1. ஸோ tan 45 டிகிரிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 1 டிவைடட் பை 1ன்னு போடலாம். 1 பை 1ன்னா என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். இப்போ நம்ம cot ஆஃப் மைனஸ் 15 பை பை 4 உடைய வேல்யூவை 1ன்னு ஃபைண்ட் பண்ணுறோம். தட்ஸ் இட். தேங்க்யூ.